முன்பொரு காலத்தில் ஒரு பெரிய நாட்டை அதித்தன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான். அவன் இரவு படுக்கைக்குச் செல்லும் முன், என் மக்களை அநீதியிலிருந்து காக்கும் ஞானமிக்க இதயத்தை எனக்கு அழி என்று கடவுளை மனமாற வேண்டினான். அந்த இரவே தங்க ஒளியில் திருமால் அவனது கனவில் தோன்றி செல்வத்தையும் பெருமையையும் விட மேலான ஞானத்தை அவருடைய வலிமை மிக்க இதயத்துக்குள் அருளினார். காலையில் மன்னன் எழுந்து தனது ராஜ்யத்துக்கு சென்றான். அன்று தன் நாட்டை சேர்ந்த பெண்கள் இருவர் ஒரே குழந்தையை தங்களுடையதென்று உரிமை கோரி மன்றாடினார்கள். அவர்களுடைய கதைகளை அமைதியாக கேட்ட மன்னர் எதுவும் வெளிப்படுத்தாத முகத்துடன் இருந்தான. உண்மையை வெளிக்கொண்டு வர மன்னர் ஒரு காவலரிடம் வாளை கொண்டு வரச் சொல்லி, உண்மை வெளிப்படாவிட்டால் இந்த குழந்தையை இரண்டாக பிரித்து சமமாக பகிர்வேன் என்று கடுமையாக அறிவித்தார். அப்போது பொய்த்தாய் ஒரு துளி கூட கலங்காமல் அப்படியே செய்யுங்கள் என்றபடி குழந்தை மீது அன்பின்றி நின்றாள். அவளின் இதயத்தில் தாய்மை இல்லை என்பது அந்த நொடியில் மன்னருக்கு தெளிவாயிற்று. ஆனால் உண்மையான தாய் அதை கேட்டவுடன் கதறி அழுதாள். மன்னா, தயவு செய்து குழந்தையை காப்பாற்றுங்கள், அவனை இழப்பதை விட நான் அவனை விட்டுக் கொடுக்க தயார் என்று காலடியில் விழுந்து கெஞ்சினாள். அந்த கண்ணீரில் மறைந்திருந்த அன்பை மன்னர் உடனே உணர்ந்தார். ஒரு உண்மையான தாய் தன் குழந்தைக்கு காயம் வருவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அத்துடன் மன்னர் உறுதியான குரலில், குழந்தையை உண்மையான தாயிடம் கொடுங்கள் என்று உத்தரவிட்டார். காவலர் குழந்தையை அவளிடம் கொடுக்க அவள் அவனை இறுக அணைத்து நெஞ்சோடு சேர்த்துக் கொண்டாள். மற்றும் மன்னர் திடமான குரலில், இந்த கொடூரமான பொய்க்காக பொய் தாயை சிறைக்கு கொண்டு செல்லுங்கள் என்று ஆணையிட்டார். காவலர்கள் அவளை அழைத்து சென்று சிறையில் அடைத்தனர். அனைத்தையும் பார்த்த அரசவை மக்கள், இவர்தான் உண்மையான மன்னர், இவர் நீதியிலும் ஞானத்திலும் சிறந்தவர் என்று மகிழ்ச்சியுடன் பாராட்டினர். நீதி, உண்மையான அன்பு வார்த்தைகளில் இல்லை, அது தியாகத்திலும் கண்ணீரிலும் வெளிப்படுகிறது.